அண்ணா எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க நீங்க எப்பவுமே வந்து உங்க பாரை வந்து ரொம்ப ஹையா செட் பண்ணிருக்கீங்க. நான் ஏதாவது சிஏ படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா உங்களை எக்ஸாம்பிளா சொல்லிடுவாங்க வீட்டுல. நீங்க லக்னோவில் இப்ப ஐஏஎம்ல படிக்கல, யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஐஏஎம் எக்ஸாமும் ரெண்டுமே வந்து அட் டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவு டிட் யூ ஃபேஸ் இட்? அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கிறத பத்தி சொன்னீங்க. நன்றிங்க சிஸ்டர், உட்காந்துக்குங்க. கட்டு ஸ்லீமே கேள்வி, அடுத்த கேள்வி நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதே பாத்துல தான் இருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாம் அதே பாதையில வந்திருக்கோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி என் பஸ் போயிட்டு இருக்கு, நீங்க பின்னாடி ஒரு 2 ஸ்டாப் பின்னாடி இருக்கீங்க. டெசிஷன் மேக்கிங் இல்ல எத்தனை பேர் வந்து உண்மையாலுமே சிஏ ஆகணும்னு நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் அப்பா சொல்லியிருக்காங்க சிஏ ஆகணும் தெரியல. இட்ஸ் a சாய்ஸ், தவறு கிடையாது. உங்க பர்சனல் சாய்ஸா இருக்கலாம், ஃபேமிலி சாய்ஸா இருக்கலாம். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க. should I do this, should I do that, அல்ல should I do both of this அப்படி. என்னை பொறுத்தவரைங்க டெசிஷன் மேக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடு டெசிஷன் மேக்கிங் அது ரொம்ப கஷ்டம். யாரோ சொன்ன மாதிரி காமன் சென்ஸ் இஸ் த லீஸ்ட் காமன் அப்படின்னு. காமன் சென்ஸ் தான் உலகத்தில் ரொம்ப குறைவா இருக்குங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். இப்ப எனக்கு உதாரணத்துக்கு நான் எம்பிஏ படித்தேன். ஆனா எம்பிஏ படிக்கணும்னு தான் நான் லக்னோ போனோம் தவிர ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நான் போகல. லக்னோ போய் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாங்கிற ஐடியால தான் போனேன். லக்னோங்கிறத நீ மாத்துச்சு. ஓ இந்த மாதிரி உலகம் இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது முதல் வருஷம் முடியும் பொழுது அது சிவில் சர்வீஸ் அப்படின்னு மனசு மாறி கார்பரேட் போகக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து. அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் 2 விஷயத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு. ஏன்னா ஒரு டிகிரிக்காக அங்க போயிருக்கேன், அதையும் முடிக்கணும். பரீட்சை எழுதி பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸும் 2வது வருஷத்துல வருது, அதையும் பாஸ் பண்ணணும். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாத்த மாட்டாங்க, ஆனா கோல் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க. தூக்கத்தை குறைக்கணும், ஸ்டடி ஹவர் அதிகப்படுத்தணும், உங்களுடைய எக்ஸ்டர்னல் பிளஷரை குறைக்கணும். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? எத்தனை பேர் அடுத்த 1 வருஷம் நான் படமே பார்க்காம என் இலக்கை நோக்கி போவேன்? கை தூக்குங்க பார்க்கலாம். படம் பார்த்தாலும் தப்பு இல்லைங்க, அது என்னங்க தப்பு? ஓகே சரி அண்ணே, அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு 2 படத்தை பார்ப்பனே, பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று அடிப்போம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம், பிளஷரும் முக்கியம், இதுவும் செய்வேன். ஓகே இட்ஸ் a சாய்ஸ். இப்ப நீங்க எல்லாருமே வாலண்டரியா ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கீங்க. பட் சில பேர் பாத்தீங்கன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைக்கிறேன்.